தூர்வாரி ஆழப்படுத்தினாதான் அந்த ஆத்துல ஒரு மீனோ எறாவோ நண்டோ எதுவுமே இல்ல. மாண்புமிகு உறுப்பினர், அது நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வச்ச மாதிரி தெரியுது. பொல்யூஷன் கண்ட்ரோல் தான் பாக்குது. அதுல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் அது பாக்குது. அதுக்கு அவங்க தான் முன்னிருந்து செஞ்சிருக்காங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சு அதை செய்தார்கள். ஆயில் கசிந்து ஆத்துல கேள்வி என்ன கேள்விக்கு வாங்க. சுற்றுச்சூழல் உள்ள பிரச்சனை தான் நான் சொல்ல வரேன். சுற்றுச்சூழல் துறையோட சம்பந்தப்பட்டது தான் இது. மாண்புமிகு உறுப்பினரது கேள்வி மூலக்கல்விக்கு சம்பந்தமில்லாத என்ற சூழலிலும் மாண்புமிகு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை அந்த தண்டனையை ரத்து செய்து மீண்டும் அவைக்கு வரவழைத்து இந்த விதி எண் 55 கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய மானிய கோரிக்கைகளுடைய விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருந்தன்மையோடு சொன்ன நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த அவை நன்றி தெரிவித்து வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டிசம்பர் 4ஆம் தேதி நிஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட போது சென்னையே முழுகியது. அப்பொழுது பாத்தீங்கன்னா சிபிசிஎல் நிறுவனத்தின் மூலம் அதனுடைய ஆயில் கசிந்து வெளியே வந்து கொசஸ்தலை ஆற்றை முழுவதும் நாசம் பண்ணியது. அந்த கொசஸ்தலை ஆற்றில் முழுவதும் நாசம் பண்ணி அது எப்படி வந்ததுன்னா கிட்டத்தட்ட சிபிசிஎல் கம்பெனிக்கும் அந்த கொசஸ்தலை ஆறுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த 10 கிலோமீட்டர் தூரமும் இந்த பக்கிங்கான் கனால் வழியாக தான் அது வந்தது. அந்த பக்கிங்கான் கனால் வாய தூர்வாரி சொன்னோம், அதையும் பண்ணி தரல அந்த மீட்டிங்ல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கொசஸ்தலை ஆறையும் சிபிசிஎல் நிறுவனத்திட்ட சொன்னோம், அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மீனவ மக்களுக்கு அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் அவர்கள் நிவாரணம் வழங்கினாங்க. நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அது நேரடியாக பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ வலைக்கு தேவையான பணமோ 12,000 மக்களுக்கு உறுப்பினருக்கு தேவையான 10,000 வழங்கினாங்க. எல்லாமே வழங்கி கொடுத்துட்டு கடைசியை பார்த்தீங்கன்னா அது தூர்வாரி ஆழப்படுத்தினாதான் அந்த ஆத்துல ஒரு மீனோ எறாவோ நண்டோ எதுவுமே இல்லை. ஆகவே நீங்கள் அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அங்க உள்ள வாழக்கூடிய மீனவர்களுக்கும் மீன் வாழ்வாதாரத்துக்கும் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் போல எங்களுடைய திருவொற்றியூரில் உள்ள மாண்புமிகு உறுப்பினர், அது நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வச்ச மாதிரி தெரியுது. பொல்யூஷன் கண்ட்ரோல் தான் பாக்குது. அதுல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் அது பாக்குது. அதுக்கு அவங்க தான் முன்னிருந்து அங்க செஞ்சிருக்காங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சு அதை செய்தார்கள். நீர்வழி பார்க்கின்றோம். நம்ம தூண்டில் வலை 150 கோடி ரூபாய்க்கு அமைச்சு நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி விளையாட்டுத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அங்க தூண்டில் வலை அமைச்சு வருடத்திற்கு ஒரு 10 பேர் இருந்து 15 பேர் இறந்து போவாங்க. அதை இன்னைக்கு காப்பாத்தி இந்த 3 வருடமாக ஒவ்வொரு வருடம் கடல் சீற்றமா இருக்கும்போது இறந்துருவாங்க. அதே போல இல்லாமல் இப்பொழுது இந்த தூண்டில் வலையை அமைத்த பிறகு அந்த 15 உயிர்களையும் காப்பாற்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசினுடைய இதழியால் தான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா அது பாத்தீங்கன்னா அங்க ஈட்டி பேசிப்போம். இப்போ இந்த ஆயில் கசிந்து ஆத்துல கேள்வி என்ன கேள்விக்கு வாங்க. சுற்றுச்சூழல் உள்ள பிரச்சனை தான் நான் சொல்ல வரேன். சுற்றுச்சூழல் துறையோட சம்பந்தப்பட்டது தான் இது. அதை தான் சுத்தம் செய்து அந்த தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா மீண்டும் அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும். 1. 2வது பட்சம் எப்படி பாத்தீங்கன்னா ஈட்டிபேசியிலிருந்து அந்த சுடு தண்ணி அந்த ஆத்துக்குள்ள வருது. அதனால முதல் கடல் அரிப்பு தான் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 6 அரிப்பு வருது. 6 அரிப்பு அங்க உள்ள வாழக்கூடிய மக்கள் வாழ முடியாம மிகப்பெரிய சிரமத்தில் மண்ணெல்லாம் அரிச்சு போயிட்டு இருக்கு. இப்போ அதையும் சம்பந்தப்பட்ட இந்த பொல்யூஷன் ரோட்ல இருந்து பார்த்தாங்க. பார்த்து இதுவரைக்கும் எந்த விதமான வேலையை அவங்க செய்யல. அங்க உள்ள மக்கள் வீடெல்லாம் போயிட்டு விரைவா நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கறீங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. ஆமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினரது கேள்வி மூலக்கல்விக்கு சம்பந்தமில்லாத என்ற சூழலிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று
அதற்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.